ஹலோ கைஸ், நீங்கள் ஹாங்காங் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்களா? இந்த ஒரு விஷயம் நீங்கள் பண்ணலைன்னா ஹாங்காங்க்கு ட்ராவல் பண்ண முடியாது. உங்ககிட்ட ஒரு 6 மந்த் வேலிட் பாஸ்போர்ட் இருக்கணும் அண்ட் விசா ஃப்ரீ கண்ட்ரி ஃபார் இந்தியன் நேஷனல். பட் நீங்கள் ஒரு 14 days நீங்கள் அந்த பிளான் பண்ணி ரிட்டனும் வந்திருக்கணும். ஏன்னா 14 daysக்கு மேலே உங்களால் ஸ்டே பண்ண முடியாது. அண்ட் மேண்டட்ரியான ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் பிஏஆர். பார்னா ஒன்றும் இல்லை, ப்ரீ அரைவல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் இந்தியன் நேஷனல். இது ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன். ஆன்லைனில் நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக உங்களால் அப்ரூவல் அண்ட் டவுன்லோடும் பண்ணிக்க முடியும். இதை நம்மளால் எமிக்ரேஷனில் நம்ம ப்ரொவைட் பண்ணி எமிக்ரேஷனை கிளியர் பண்ணணும். பட் நீங்கள் இதை பண்ணலைன்னா உங்களால் ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ அதுக்குண்டான கம்ப்ளீட் கைடன்ஸ் தான் இந்த வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஹாங்காங் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணி உங்கள் ஃபார்மை நீங்களே ஃபில் பண்ணி ட்ராவல் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கோ. ஸோ கைஸ், வழக்கம் போல் கூகுள் போய்க்கோங்க. கூகுளில் ஹாங்காங் பார் ரெஜிஸ்ட்ரேஷனை டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜுக்கு டைரக்ட் ஆகும். அண்ட் நான் இந்த அஃபிஷியல் பேஜோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நோ வரிஸ். ஸோ ஒன்ஸ் இந்த அஃபிஷியல் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக இந்த பேஜை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்ளை நவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் பஃபர் ஆயிடுச்சுன்னா கண்டினியூ கொடுத்துட்டே வாங்க. உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணால் கூட நீங்கள் அந்த பேஜில் இருக்கிற கண்டென்ட்டை ரீட் பண்ணிக்கோங்க. அண்ட் எலிஜிபிலிட்டி பார்த்துக்கோங்க. அண்ட் இதை மிஸ் பண்ணாமல் ஒன்ஸ் ஒரு கிளான்ஸ் கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம ஃபார்ம் பேஜுக்கு வந்துட்டோம். அண்ட் மேலே நீங்கள் அதை ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், பாஸ்போர்ட்டில் என்ன டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இருக்கோ அதை எக்ஸாக்டாக நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா கூட எமிக்ரேஷனில் நீங்கள் கிளியர் பண்ண வேண்டியது இருக்கும். அதுதான் அந்த இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் என்னோடய டீட்டெயில்ஸை பாஸ்போர்ட்டில் இருக்கிற மாதிரியே நான் என்டர் பண்ணிக்கிறேன். இதில் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி, பார்ட் ஐ வரையும் உங்களுக்கு நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ஒரு கிளான்ஸ் கம்ப்ளீட்டாக எண்ட் வரையும் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இந்த ஃபார்ம் நீங்கள் பிகாஸ் டைம் அவுட் ஆகிறதுக்கும் உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் அதிகமாக டிலே பண்ணிங்கன்னா ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு. அவங்க கேட்டிருக்க ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும், காம்ப்ளிகேஷனே இருக்காது. ஸோ பார்த்து நீங்கள் கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. பிளேஸ் ஆஃப் பர்த் பார்த்துக்கோங்க, அதில் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். நான் கோயம்புத்தூர் தமிழ்நாடு. ஒரு சில பிளேசஸ் உங்களுக்கு கிடைக்காம கூட போகலாம். ஸோ அதெல்லாமே நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ரெசிடென்ஸ் அட்ரஸை எக்ஸாக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன் இதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, எமிக்ரேஷனில் எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் ஏதாவது ஒன்று தான் ஃபில் பண்ண முடியும். ரெசிடென்ஷியல் அட்ரஸ் அதர் தென் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்கிறத ஃபில் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கீங்க, அந்த அட்ரஸ் தான் இருக்குன்னா அதை மட்டும்தான் ஃபில் பண்ண முடியும். நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. பார்ட் ஏ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ பார்ட் பியில் சேம் நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ் தான் பாஸ்போர்ட்டில் இருக்கிறது. பாஸ்போர்ட் நம்பர், அண்ட் பிளேஸ் ஆஃப் இஷ்யூ பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு எக்ஸாக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க.
பிளேஸ் ஆஃப் பர்த் அண்ட் பிளேஸ் ஆஃப் இஷ்யூ வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். அண்ட் டேட் ஆஃப் இஷ்யூ அண்ட் டேட் ஆஃப் எக்ஸ்பைரி. பார்ட் பி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்ட் சியில் எதுவும் இல்லை. ப்ரீவியஸாக நீங்கள் வந்து ஹாங்காங் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்து அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நோன் கொடுத்து அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. அண்ட் நான் பார்ட் டியில் நீங்கள் ப்ரீவியஸாக ஏதாவது கண்ட்ரிஸ் போயிருந்தீங்கன்னா அதை நீங்கள் வந்து டேட்டோட மென்ஷன் பண்ணணும். நான் பஹ்ரைன் போயிருந்தனால நான் வந்து அதை மென்ஷன் பண்ணிட்டேன். பார்ட் இயில் உங்களோட ப்ரொஃபஷ்னல் டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் அட்ரஸ் அண்ட் கம்பெனி நேம், உங்களோட ப்ரொஃபைல் எல்லாமே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பார்ட் எஃப்பில் பர்பஸ் ஆஃப் விசிட் கேட்கும். லெஷராக, பிஸ்னஸ்க்காக போகிறீங்களா, ஃபேமிலி விசிட்டா, இல்லை டிரான்சிட் விசிட்டா. ஸோ என்ன பர்பஸோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்டு டியூரேஷன் வந்து நீங்கள் எவ்வளோ டேஸ்க்கு நீங்கள் வந்து ஹாலிடே பேக்கேஜஸ் எடுத்திருக்கீங்களோ அதை எக்ஸாக்டாக அதில் கொடுத்துட்டு உங்களோட ஹோட்டல் டீட்டெயில்ஸை லொக்கேஷனாக அவங்க வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்புட் கொடுத்துட்டு லாஸ்ட்டில் இந்த ஃபுல் அட்ரஸில் உங்களோட ஹோட்டலோட நேம் கொடுத்தீங்கன்னா அதோட லொக்கேஷனோட அங்கே வியூ பண்ணோம். அதை நீங்கள் வந்து எக்ஸாக்டாக எந்த லொக்கேஷன் பார்த்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளோ வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படிங்கிறத வந்து அவங்க கேட்பாங்க. ஸோ 5000 ஹாங்காங் டாலர் ஆர் 5000 to 10,000 ஹாங்காங் டாலர் நீங்கள் எவ்வளோ எடுத்துகிட்டு போகிறீங்களோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் சொல்கிறேன் அந்த 5000 to 10,000 வந்து உங்களுக்கு 50,000லேருந்து 1,10,000 வர இன்றைக்கி இருக்கிற ஹாங்காங் டாலர் ப்ரைஸுக்கு இந்தியன் அமௌண்ட்டுக்கு வருது. அண்ட் கண்டிப்பாக நம்ம வந்து அங்கே லோக்கல் பர்சன் யாராவது நம்மளை டேக் கேர் பண்ணிக்கிறாங்கன்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ட்ராவல் ஏஜென்சி, ஃப்ரெண்டு, ஃபேமிலி அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி அவங்க நம்பரும் கொடுக்கணும், அவங்களோட அட்ரஸை கொடுக்கணும். நம்ம ட்ராவல் ஏஜென்சியை செலக்ட் பண்ணி அதோட அட்ரஸை நம்ம வந்து கொடுத்துக்கலாம். நான் ரேண்டமாக ஒரு அட்ரஸை நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு ஒரு ஐடியா வர்றதுக்காக கூகுளில் இருந்து எடுத்து. ஸோ நீங்கள் அதை மாதிரி ஏதாவது ஒரு ட்ராவல் ஏஜென்சி, நீங்கள் எந்த ட்ராவல் ஏஜென்சி மூலமாக போகிறீங்களோ அந்த ட்ராவல் ஏஜென்சியை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆர் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ண போகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபேமிலி அங்கே இருக்காங்கன்னா அவங்களோட அட்ரஸ் அண்ட் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. அண்ட் உங்கள் ஹாங்காங்கில் இருக்கிற உங்கள் பர்சனோட மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க எக்ஸாக்டாக. அண்ட் இது எல்லாமே வந்து ஜென்ரல் கொஷின்ஸ் தான். ஸோ அதை ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் உங்களுக்கு நார்மலாக நீங்கள் வந்து ஒரு சோஷியல் மீடியா க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு கொஷின்ஸ் கேட்கும். ஹூஸ் யுவர் ஃபேவரட் ஹீரோ, ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் டீச்சர், அந்த மாதிரி உங்களுக்கு குயிக்காக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இதை ஒன்று கொடுத்துக்கோங்க.
அண்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா செகண்ட் பேஜுக்கு அது ரீடைரக்ட் ஆகும். இதில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, எக்ஸாக்டாக பாஸ்போர்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா கீழே வந்து உங்களுக்கு கண்டினியூ கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷன் கேட்கும், ஐ எம் த ரெஜிஸ்ட்ரார். நீங்கள் தான் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அது கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லை இன்னொருத்தர் உங்களுக்காக அப்ளை பண்ணி கொடுக்குறாங்கன்னா அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் வந்து கீழே நீங்கள் வந்து மென்ஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேவா? ஒன்ஸ் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட் வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் ப்ரீ அரைவல் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்தால் தான் உங்களுக்கு வந்து அப்ரூவல் கிடச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ உங்களோட ப்ரீ அரைவல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து இப்படி தான் இருக்க போகுது. ஸோ இதை நீங்கள் வந்து டைரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணும் போது எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.